ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்னைக்கு ஸ்பெஷல் எண்ணெய் கத்திரிக்காய் குட்டி பிரியாணி ஸ்டோர் கைவண்ணத்தில் பார்க்கலாமா? இன்னைக்கு 3 கிலோ கத்திரிக்காய் செய்ய போகிற சரியான அளவு சொல்கிற பாருங்கள். 1 கிலோ கத்திரிக்காவுக்கு 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றணும். இங்கே 1/2 லிட்டர் நல்லெண்ணெய், 1 லிட்டர் சன்ஃப்ளவர் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். மிதமான சூட்டில் 25 கிராம் கடுகு சேர்த்து, அது கூட 40 கிராம் மிளகு சேர்த்து, இது கூடவே 75 கிராம் மிளகாய் சேர்த்து, அப்படியே கூட கருவேப்பிலை சேர்க்கும் போது ஒரு வாசனை வரும் பாருங்க. செய்யும் போதே மனசு சாப்பிட துடிக்கும். 100 கிராம் வெட்டின வெங்காயத்தை சேர்த்து, இது கூட 10 கிராம் மஞ்சத்தூள், 75 கிராம் தனி மிளகாய்த்தூள் சேர்க்கணும். நான் 50 கிராம் சேர்த்து காரம் செக் பண்ணி மீதி சேர்த்துப்பேன். இந்த எண்ணெயில் மஞ்சத்தூளும் தனி மிளகாய்த்தூளும் சேர்க்கும் போது அப்படியே தக்கன்னு கலர் தெரியும் பாரு, அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிரியாணிக்கு உண்மையான கத்திரிக்காய்னா இப்படி தான் செய்யணும். இது கூட தோல் உரிச்ச பூண்டு 300 கிராம், 100 கிராம் இஞ்சி, பூண்டுக்கு கொஞ்சம் குறைவாக இஞ்சி சேர்த்து நம்ம கத்திரிக்காய் செய்யும் போது தான் நல்ல வாசனையும் டேஸ்ட்டையும் தூக்கி கொடுக்கும். இஞ்சி பூண்டு அரைப்பதம் வதங்கும் போதே வெட்டின கத்திரிக்காயை தண்ணியில் அலசி சேர்த்து வதக்கினா இன்னும் கத்திரிக்காய் மணமும் அதிகமாக கிடைக்கும். உண்மையாக கத்திரிக்காய் ஒரு மணமான பொருள். அதாவது கத்திரிக்காய் கூட தாளிக்கிற எல்லாமே வாசனை பொருள். தாளிப்பு போதே அந்த வாசனை மனமும் நம்ம உணரணும். இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து கத்திரிக்காய் வதங்கும் போது உப்பு சேர்த்தா சுவையும் வாசனையும் இன்னும் கூடுதலாக கிடைக்கும். இந்த கத்திரிக்காய் அரைப்பதம் வதங்கும் போது 45 கிராம் அளவுக்கு ஜீரகத்தூளும் 15 கிராம் அளவுக்கு வெந்தயத்தூளும் சேர்த்தா அட போங்க, அப்படியே அல்டிமேட் வாசனை தூக்கி கொடுக்கும். கத்திரிக்காய் எண்ணெயிலே வதங்கணும். அப்போ தான் கத்திரிக்காயோட சுவையும் வாசனையும் நல்லா உணர முடியும். கத்திரிக்காய் 3/4 பதம் வெந்த உடனே அரைச்ச வெங்காயம் 1 கிலோ, அரைச்ச தக்காளி 2 கிலோ அப்படியே சேர்த்தா அந்த எண்ணெயாக தனியாக பிரிய விடாமல் கத்திரிக்காய் மசாலா அப்படியே பார்க்க நல்ல ஒரு கவர்ச்சியாகவும் சாப்பிட நல்ல ஒரு ஜூஸினஸாகவும் இருக்கும். தக்காளி வெங்காயம் பச்சை வாசனை போன உடனே அளவுள்ள புளி, அதாவது 1 கிலோவுக்கு 100 கிராம் அளவு, 3 கிலோவுக்கு 1/4 கிலோ அளவு புளியை கரைச்சி சேர்த்தா அப்படியே பாருங்களேன், அந்த கருவேப்பிலை, மிளகு, கடுகு, அந்த சாந்து பார்க்கவே அப்படியே செம்மையாக இருக்கும். நல்லா கொதிக்க வச்சு எண்ணெய் பிரிய வச்சு கடைசியாக அரைச்ச எள்ளு வேர்க்கடலையை சேர்த்து அப்படி கொதிக்க வச்சு இறக்கினா அவ்வளோ மணமும் கிடைக்கும். பிரியாணி கூட சாப்பிடும் போது சுவையும் கிடைக்கும். ஆத்தண்டிக்காக இதே ஸ்டைலில் தான் எங்கள் குட்டி பிரியாணி ஸ்டோர் கடையில் தரோம். கடலூர் மக்கள் வாங்க, உங்கள் ஆதரவு கொடுங்க, சூப்பராக இருக்கும்.